வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. எடப்பாடி அவர்களுடைய டெல்லி பயணம், பழனிசாமி அவர்கள் நேற்று பேசிய பேசி ஏன் திடீர்னு பிளானை மாற்றுறாரு? ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி அடிமை எடப்பாடினும் திடீர்னு அமித்ஷாவுக்கிட்ட இப்படி பேசுகிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி அவர்கள் அடுத்து என்ன பண்ண போகிறார்? இதான் எல்லாரோட எதிர்பார்ப்போம். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம், எல்லாரும் அடிமை எடப்பாடிலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது இங்கேருந்து போகும்போதே யாரையும் நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு நேற்று அவர் பேசியது. அப்போ அமித்ஷா சொன்னாலும் சேர்க்க மாட்டாருன்னா யார்? நான் தான் ஏற்கனவே சொன்னோம், யார் சொன்னாலும் அவர் சேர்க்க மாட்டாருங்க அப்படின்னும். இன்னொன்று, ஒரு கட்சி தலைவராக நேற்று பழனிசாமி அவர்கள் பேசுகிறதுல ஒன்று புரிஞ்சுக்கலாம். அதாவது தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு எல்லாரும் ஒன்று சேர போகிறாங்க, கட்சி வலிமையடை போகுது, இல்லை தனியாக நிற்க போகிறோமா, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாத சூழ்நிலையில் ஒரு கட்சி தலைவராக பழனிசாமி அவர்கள் நேற்று பேசியது, நம்ம தனியாக தான்ப்பா நிற்க போகிறோம், இவங்க யாரையும் சேர்க்க மாட்டோம், செங்கோட்டையிலேருந்து ஓபிஎஸ்லாம் நடுரோட்டில் நிற்க வைக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னது ஒரு தலைவருக்குரிய பேச்சாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒரு தலைவர் இப்படி தான் பேசணும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள், இப்போ பத்திரிகையில் வர்ற செய்திகள், பல பேர் பேசுகிற செய்திகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒன்றிணைவாங்க. நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டு இருப்போம், ஓபிஎஸ் எல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, அதேமாதிரி செங்கோட்டையனுக்கு சீட்டு கொடுக்கவே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ 18 எம்எல்ஏக்களை வெளியில் கூட்டு போனது, அதுக்கப்புறம் ஓபிஎஸ் உடைய பேச்சு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் எடப்பாடி இருந்தால் நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எந்த விதமான முடிவை டெல்லி எடுக்கும்? இப்போ எல்லாருக்கும் ஒரு எழக்கூடிய சந்தேகம், பிஜேபி இருக்குது, அதிமுக இருக்குது, 2 கட்சி தானேப்பா இருக்குது, அதுக்கப்புறம் வாசன் கட்சி, இவங்க கட்சியெல்லாம் வச்சு கரையேற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்றைக்கி எல்லா சதவீத கணக்குகள் நீங்கள் போட்டு பார்த்தாலும் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்துகிட்ருக்கு. அப்போ எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் உட்காந்து, நம்ம நேற்றே சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா உட்காந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல் என்ன, நம்ம எத்தனை சதவீதம் இருக்கோம், எந்தெந்த ஏரியாவில் நம்ம பலவீனப்பட்டு கிடக்கிறோம், ஒருவேளை இவங்களெல்லாம் சேர்க்கலைன்னா நமக்கு என்ன பலம் குறைஞ்சிரும், நம்ம எத்தனை தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழப்போம், அதற்கு நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு தான் பேசுவாங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இன்றைக்கி பிஜேபி நமக்கு பல உதவிகளை பண்ணியிருக்கு அப்படின்னு நேற்று பேச்சில் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. அது உண்மையும் கூட. பழனிசாமி அவர்கள் 4 வருடங்கள் முதலமைச்சராக இருந்ததுக்கு காரணமே பிஜேபி தான். ஓபிஎஸ்ஸை சேர்த்து வச்சது அவங்க தான். இன்னும் பல விஷயங்கள் பிஜேபி அதிமுகவுக்கு பண்ணியிருக்குது. பிஜேபி ஏன் பண்ணது? பிஜேபிக்கு என்ன அதிமுக மேலே அவ்வளோ பாசமானா, அவங்க இங்கே வளர முடியாது. ஏன்னா அவங்க இப்போதைக்கு அந்த நிலைமையில் இல்லாத போது அவங்க அதிமுக துணை தேவை. இன்னொரு பக்கம் அவங்க அண்ணாமலையை வச்சு நிறைய பேரை வச்சு முயற்சியும் பண்ணி பார்த்தாங்க, தனியாலாம் நின்று பார்த்தாங்க, ஒன்றும் சரி வரல. தனியாக நின்று பார்த்தாங்கன்னா அவங்க அதிமுகவை டிஸ்டர்ப் பண்ண பார்த்தாங்க, அதிமுக தனியாக போயிடுச்சு. சரி, தனிச்சு நிற்கலான்னு பார்த்து உங்களுக்கு வேலைக்காவில் நிறைய பேரை வளர்த்து விட்டாங்க, ஒன்றும் சரி வரல. அப்போ எடப்பாடி பழனிசாமி தாங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. இப்போ என்ன, எல்லாரையும் சேர்க்கணுமா இல்லை சேர்க்கக்கூடாதா, இல்லை டிடிவி தினகரனை எப்படி உள்ளே கொண்டு வர்றது? இப்போ கண்டிப்பாக அமித்ஷா சொல்லுவார்ல, பாருங்கள் இத்தனை தொகுதியில் பிரச்சனை இருக்குது, நம்ம எப்படிங்க தனியாக நிற்க முடியும், நானும் நீங்களும் மட்டும்தான் இருக்கோம். இன்னும் குறிப்பிட்டு நிறைய பேர் சொல்கிறது விஜய் ஃபேக்டரை சொல்லிகிட்டு இருக்காரு. நம்ம ஏற்கனவே நிறைய விஷயத்தில் பேசிட்டோம். விஜய் அவர்கள் இன்றைக்கி திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி தனக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணுது அப்படின்னு நினைக்கிறாரு, உள்ளபடியே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் தேர்தல் நெருக்கத்தில் இப்போ நிறையா கருத்து கணிப்பெல்லாம் வந்துட்டு இருக்கும்போது விஜய் அவர்கள் திமுகவுடைய அந்த எதிர்ப்பு ஓட்டை பிரிக்கிறாரு. விஜய் பிரிக்கிறதுனால இன்றைக்கி அதிமுக தோக்குது, விஜயும் தோற்று திமுக ஜெயிக்கக்கூடிய நிலைமை வந்தால் விஜய் இதே எண்ணத்தில் இருப்பாரா அப்படிங்கிறத சொல்ல முடியாது, கடைசி நேரத்தில் தான் சொல்ல முடியும். ஆனால் இன்னொரு சந்தேகம், பிஜேபியோட பேர் எப்படிங்க கூட்டணி போவார் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் எல்லோரும் சொல்லிட்டு இருந்துச்சு, கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியை கழட்டி விட்டுருவார். நம்ம தொடர்ந்து சொன்னோம், அப்படி கழட்டி விடுறதுக்கான வாய்ப்பே இல்லை. நம்ம சொன்னதான் நேற்று எடப்பாடி சொல்கிறார். பிஜேபி அப்படிங்கிறது இன்றைக்கி செங்கோட்டையனை பார்க்குது, கூப்பிட்டு டெல்லியில் போய் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறமும் பிஜேபி நமக்கு நிறையா உதவிகள் பண்ணியிருக்கிறது, நன்றியை மறக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவ்வளவு எளிதாக பிஜேபியை எடப்பாடியும் விட முடியாது, எடப்பாடியை பிஜேபி விட முடியாது. இதுதான் இவங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் அமித்ஷா அவர்களையோ எடப்பாடி அவர்களையோ நீங்கள் குறைச்சி மதிப்பிட முடியாது. நல்லா யோசனை பாருங்கள். இப்போ எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா பேசும்போது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, நம்ம எத்தனை தொகுதியில் ஜெயிப்போம், எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கும், ஏன்னா மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட்டில் கரகண்டவர் நம்ம அமித்ஷா. இந்த பக்கம் அதிமுகவுக்கும் ஒரு தனியாக ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் அவர்கள் போனார்ல, அந்த இடத்துல தனியாக ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அப்போ இதெல்லாம் வச்சு கண்டிப்பாக பேசுவாங்கள்ல. அப்போ ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் அவங்க தேர்தல் அணுகுவாங்களா? இப்போ பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எப்படி ஜெயிக்கணும்? ஏன் 2029 எம்பி எலெக்ஷன் இருக்கும்போது திமுக இங்கே ஆட்சியில் இருக்கக்கூடாது. அதுதான் இன்றைக்கி பிஜேபியோட எண்ணம். எடப்பாடிக்கு என்ன,
செங்கோட்டையனை பகைச்சாச்சு, ஓபிஎஸ்ஸை பகைச்சாச்சு, டிடிவி தினகரனை பகைச்சாச்சு, சசிகலா அம்மாவை பகைச்சாச்சு, இவ்வளோ பேரை பகைச்சிக்கிட்டு நிறைய பேர் காலவாரி விட ரெடியாக இருக்காங்க. ஒருவேளை வரக்கூடிய தேர்தலில் தோத்துட்டோம்னா முடிஞ்சு கட்சி. அந்த கட்சி முடியுது இல்லையா, அவரை வந்து பதவி விட்டு இறக்கிடுவாங்க. அப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை எடப்பாடிக்கு இருக்குது. அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் ஒரு தலைவருக்கு இருக்கும்போது அந்த தலைவர் அப்படிங்கிற பேசக்கூடிய வார்த்தை இருக்குல்ல, அது ரொம்ப தைரியமாக இருக்கணும். இப்போ நான் தான் எல்லாம் பிஜேபி வந்து என்னை கூப்பிட்டெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத அவங்க தொண்டர்களுக்கு விதைத்தது உண்மையிலேயே நல்ல விஷயமா பார்க்கப்படுது. தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம், எடப்பாடி பழனிசாமி நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. இன்னும் நிறைய பேர் கூட கேட்கலாம், என்னங்க ஒரு சின்ன கட்சி, ஒரு சாதாரண ஒரு சின்ன கட்சி ஆகுது, அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்குது, அதை உள்ளே சேர்த்தா என்ன தப்பு? சில பேர் பேசுகிறாங்கல்ல, ஏங்க டிடிவி தினகரன் ஒரு அவருக்கும் எண்ணிக்கையிலான பர்சன்டேஜ் வச்சுருக்காரு, அவரை சேர்த்தா என்ன தப்பு அப்படிலாம் கேட்கக்கூண்டு. நல்லா யோசனை பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி என்ன யோசிப்பார்? சரி, ஏற்கனவே இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாருக்கும், இன்றைக்கி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகளுக்கெல்லாம் ஒரு பர்சன்டேஜ் இருக்குது, மறுக்கவே முடியாது. அதற்காக காலில் விழ முடியுமா? இப்போ நம்ம பிரேமலதா அவர்கள் வந்து ஒரு சீட்டு கேட்டாங்க, என்னது எம்பி சீட்டு. எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை கொடுத்துருந்தா என்ன நடந்திருக்கும்? இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு நாள் திமுகவை திட்டுறாங்க, ஒரு நாள் அதிமுகவை திட்டுறாங்க. எந்த கூட்டணிங்கிறது டிசம்பரில் முடிவு பண்ணுவோங்கிறாங்க. தேமுதிக அப்படிங்கிறது ஒரு நம்பகமான ஒரு கட்சி, ஆனால் இல்லை. ஏற்கனவே தேமுதிக அங்கே இருக்கக்கூடிய திமுகட்ட பேசி அந்த காலேஜ் வைக்கிற டீலிங்கில் அவங்க போயிட்டுருக்காங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும், சுதீஷ்க்கு சீட்டு கொடுக்கறது நல்லதா, அதிமுக காரங்களுக்கு சீட்டு கொடுக்கறது நல்லதா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஏற்கனவே ஜிகே வாசன் ஒன்று கொடுத்தாச்சு, அன்புமணிக்கெலாம் கொடுத்தாச்சு, அது கரெக்டாக முடிவெடுத்தார். ஒருவேளை வந்து பிரேமலதா அவர்களுக்கு கொடுத்துருந்தா அந்த சீட்டு வேஸ்ட்டு தானே, போய் ஸ்டாலின் அவர்களை பார்க்குறது. அப்போ எடப்பாடி பழனிசாமி பல விஷயங்களை கவனம் செலுத்த வேண்டியதாகுது. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிடிவி முதல்ல வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து நான் முதலமைச்சராக ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற டேஞ்சல் தான் இருந்தார். திடீர்னு 4 மாதத்துக்குள்ளே அப்படி என்ன ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது? எதுவுமே நடக்கலை. நேற்றைய பேச்சில் கூட எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா கட்சியில் சேர்க்கிற விஷயந்தான் பேசுகிறாரு, அப்படியே கூட்டணி பற்றி பேசலை. அப்போ டிடிவி தினகரனை வந்து பிஜேபி சேர்ப்பதற்கான வாய்ப்பு இன்னும் இருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா ஓபிஎஸ், செங்கோட்டையம் எல்லாம் தனி மனிதர்கள், அவங்கள வந்து பிஜேபி பெருசாக எடுத்துக்காது. ஆனால் டிடிவி தினகரனை உள்ளே எடுத்துக்கும். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா டிடிவி தினகரனை வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி கட்சியில் சேர்க்க மாட்டேன்னு வேணால் சொல்லலாம், உட்கட்சி மேட்டரில் பிஜேபி தலையிடுறதில்ல. ஆனால் நீங்கள் டிடிவி தினகரனை கூட்டணியிலே சேர்க்கக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது அநேகமாக அமித்ஷா வந்து அதை வந்து கன்வின்ஸ் பண்ணிடுவார் தான் நம்ம நினைக்கிறோம். ஏற்கனவே டிடிவி தினகரனை வந்து அவர் ஒரு லிங்கில் தான் இருக்கார், இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை பிஜேபிக்காரங்களோட லிங்கில் தான் இருக்கார். நம்ம நேற்றே இதை பற்றி பேசிட்டோம். பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு வந்து எடப்பாடி முக்கியமாக, டிடிவி தினகரன் முக்கியம், எடப்பாடி முக்கியம். ஆனால் ஜெயிக்கிறதுக்கு டிடிவி தினகரன் தயவு வேணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் நினைத்தால் டிடிவி தினகரனை உள்ளே கொண்டு வருவதற்கான வேலையை பிஜேபி பண்ணும். ஏன் இப்போ பிஜேபியில் கவனம் செலுத்தினா அவங்க பீகாரிக்காரன்னு ஏகப்பட்ட விஷயத்தில் இருக்காரு. ஏன் எடப்பாடி பழனிசாமி டெல்லி போகிறாரு? கொஞ்சம் இப்போதுக்கு எடப்பாடி பழனிசாமி டெல்லி போகிறாரு? ஒன்றும் இல்லைங்க, செங்கோட்டை எங்கிட்ட ஓகே சொல்லுவாங்கல்ல, அங்கே போனால் கண்டிப்பாக பேச்சு வரும். செங்கோட்டை இல்லைங்க, செங்கோட்டையனை கட்சி விட்டு எடுக்க போகிறேன், நோட்டீஸ் கொடுக்க போகிறேன். அப்போ செங்கோட்டையனுக்கு எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிட்டு வந்து நோட்டீஸ் கொடுத்தாருன்னா இனிமேல் போய் நீங்கள் மேலே பிஜேபியில் போய் யாராவது பஞ்சாயத்து பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் இதான் நிலவரம். பிஜேபி என்ன அடக்க முடியாதுங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்கார் எடப்பாடி. தொடர்ந்து சொல்கிறோம், ஒரு கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி ஜெயித்து கொண்டிருக்கிறார். ஏன்னா எலெக்ஷனுக்கு 8 மாதம் இருக்குது. இப்போதே திமுகவுக்கு எதிரான அதிருப்தி நிறைய வந்துட்டு இருக்குது. ஸ்டாலின் வேணுமா வேணாமாங்கிற தேர்தல் நடக்கும்போது கண்டிப்பாக இந்த கூட்டணி பலத்தெல்லாம் தாண்டி நீங்கள் எவ்வளோதான் கூட்டணி பலம் இருக்கும், நம்ம ஏற்கனவே நிறையா பேசிட்டோம். பட்டியலின மக்கள் வந்து இன்றைக்கி திருமாவர்களுக்கு ஆதரிப்பார்களா, கம்யூனிஸ்டர்களும் வருத்தத்தில் இருக்காங்க. இந்த ஆட்சி அவ்வளோ மோசமான ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது, மக்கள் எல்லாம் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை எல்லாத்தையும் மீறி நீங்கள் கூட்டணி பலம் அப்படியே போட்டு ஜெயிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கா? கலைஞர்கள் இதே மாதிரி தான் மக்கள் தமிழ் தேசம் இப்போ கண்ணப்பன் இருக்காரு திமுக, அவர் ஒரு கட்சி, புதிய நீதி கட்சி, ஜேஎம்ஆர்னு ஒரு கட்சி வச்சுருந்தார். எனக்கெல்லாம் நல்லா தெரியும். அப்போ இத்தனை கட்சி கொடி கட்டவே முடியல தலைவரே அப்படிலாம் திமுககாரங்க சொல்கிறாங்க. கொடியே கட்ட முடியல, அத்தனை கட்சி கூட்டணியில் இருக்குது. ஜாதி சங்கத்துக்கெல்லாம் சீட்டு, இப்போ கிருஷ்ணசாமி எல்லாத்துக்கும் இவ்வளவு பேரை வச்சு எலெக்ஷனில் நிற்கும் போது தோல்வி அடைந்தது. அதனால் கூட்டணி பலம் மட்டுமே ஜெயிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அதன் தேரியை நம்ம ஒத்துக்கலாம். ஏன்னா மக்கள் வந்து ஒரு பெரிய கோபத்தில் இருக்கும்போது இந்த ஆட்சி வரக்கூடாதுப்பா அப்படின்னு மக்கள் நினச்சாங்கன்னா, ஏன்னா விஜயம் போய் இப்போ அவர் பங்குக்கு போய் சொல்லிட்டு இருக்கார் கிரவுண்டில் போய், இந்த ஆட்சி மோசம், கிட்னி திருடுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்னு. இது எல்லாத்துடைய கோபமும் இப்போ விஜய் பேசுகிறதெல்லாம் எப்படி போகுதுன்னா, சாதாரண மக்கள்கிட்ட போகும்போது ஸ்டாலின் அடுத்த தேர்தலில் ஜெயிக்கக்கூடாது, அவ்வளோதான். அப்போ மக்கள் மத்தியில் ஸ்டாலின் ஜெயிக்கக்கூடாதுன்னா யார் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும் அப்படி தான் பார்ப்பாங்க. தங்கள் வாக்கு வீணாயிடக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. ஒரு இடத்துல வந்து நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக நிற்கிது, திமுக நிற்கிது, விஜய் நிற்கிறாருன்னா திமுகவை யார் தோற்கடிக்கக்கூடியவர்கள்?
அவர்களை பார்த்து வாக்களிப்பார்கள் உறுதியான தமிழக மக்கள் விவரமானவங்க தான். அதனால் எடப்பாடி பழனிசாமியுடைய டெல்லி பயணம் ஐயோ போய் இவர் அடங்கி போயிடுவாருன்னு சொல்லும்போது இங்கேருந்து போகும்போதே ரிசல்ட்டை சொல்லிட்டு போயிட்டார். யாரையும் சேர்க்க மாட்டேன்பா, அவங்க என்ன சொன்னாலும் நான் சேர்க்க மாட்டேன், அவங்களையும் என்ன சொல்ல முடியாது அப்படிங்கிறத பண்ணிட்டாங்க. ஏற்கனவே முடிவு வேறு மேட்டர் தான் பேச போகிறாங்க. இந்த மேட்டர் பேசுவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து துணிந்து நிற்கிறார் சொல்லலாம். அவர் ஒரு கட்சி தலைவராக என்னை யாரும் மிரட்ட முடியாதுப்பா, நான் தான்பா கட்சிங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டார். இது ஓபிஎஸ்ல இங்கே இருக்கக்கூடிய செங்கோட்டையனுக்கெல்லாம் பெரிய இடி தான். வந்த உடனே அங்கே போய் அமித்ஷாவை பார்த்து வந்ததுக்கப்புறம் இல்லை செங்கோட்டையனுக்கு ஒன்றும் பண்ண மாட்டாருன்னு சொல்லும்போது இப்போவே பண்ண ரெடி ஆகிட்டேன்னு சொல்லிட்டார். இனிமேல் போய் ஒரு வேளை இப்போ அமித்ஷாவை போய் பார்க்குறாரு, பார்த்துட்டு வெளில வந்து இல்லை உட்கட்சி பிரச்சனை அதெல்லாம் ஒன்றிணைவோன்னு சொல்கிறாங்க, நான் யோசிச்சு பார்க்குறேன் அப்படியா சொல்லுவார். அதான் இங்கேயே சொல்லிட்டு போயிட்டார். அதனால் மீண்டும் எடப்பாடி அசத்தி விட்டாருன்னு சொல்லலாம். தொடர்ந்து நம்ம ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.